மணக்கோலத்திலேயே மணமகனை ரத்தம் சொட்ட சொட்டு வெளுத்து வாங்கிய பொதுமக்கள். சென்னை பல்லாவரம் பகுதியை சேர்ந்த கிளின்டன் அப்படின்றவர் பங்கு சந்தை வர்த்தகத்துல முதலீடு செய்வதில் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முன்னணி யூடியூப் சேனல்கள்ல பங்கு சந்தையில பணத்தை செலுத்தி எப்படியெல்லாம் லாபத்தை ஈட்டலாம் அப்படின்னு இன்டர்வியூவும் கொடுத்திருக்காராம். இந்த நிலையில தான் பல்லாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் கிட்ட கோடி கணக்குல பணத்தை வாங்கிக்கிட்டு பங்கு சந்தை வர்த்தகத்துல முதலீடு செய்ததா சொல்லப்படுது. அதே வகையில பல்லாவரம் பகுதியை சேர்ந்த மோகனப்பிரியா அப்படின்றவரோட அறிமுகமான நிலையில கிளின்டன் அவங்க கிட்ட ஆசை வார்த்தை கூறி பங்கு சந்தை வர்த்தகத்தை கற்றுக் கொடுத்து 75 லட்சத்தை வாங்கி பங்கு சந்தையில முதலீடு செய்து லாபம் ஈட்டி தருவதா சொல்லி போட்டிருக்காராம். ஒரு கட்டத்துல கொடுத்த 75 லட்சம் பணமும் வராம அதற்கு லாபமும் வராத நிலையில மோகனப்பிரியா இது குறித்து கேட்டபோது, உன்னோட பணத்தை எப்படியாவது நான் எடுத்து கொடுத்துறேன், ஆனா அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மோகனப்பிரியா தனது ஆடிக்கார விட்டு 12 லட்சம் ரூபாயையும் தனது வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு 40 லட்சம் ரூபாயும் கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனா இவ்வளவு லட்சங்களையும் கிளின்டன் வாங்கி ஏமாற்றி ஏப்பமுற்றிருக்கிறது தெரிய வந்திருக்குது. இப்படியெல்லாம் பல லட்சங்களை மக்கள் கிட்ட மோசடி செய்த கிளின்டனுக்கு திருமணம் நடந்திருக்குது. பணத்தை இழந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருமே ஒன்று கூடி திருமணம் நடைபெற்ற திருமண மண்டபத்துக்கு சென்று பணத்தை ஏமாத்தின இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமா அவங்கள பிடிச்சு சரமாரியா அடிச்சிருக்காங்க. சொட்ட சொட்ட மனக்கோலத்திலேயே கிளின்டனை போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க.